அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் வ்ளாக் BA2 சேனலூடாக மிக முக்கியமான ஒரு தகவல். மறுபடியும் பிரளயம் ஆரம்பித்தது. யார் யாரெல்லாம் இந்த மோக்கத்துக்கு வேலைக்கு போடுறது, இல்லை அக்காமல் இல்லாத ஒருத்தரை டெம்பரரி வேலைக்கு போடுறது, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு வீடியோன்னு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலில். இந்த பெண்மணி அனுராதபுரத்தை சேர்ந்தவங்க, இலங்கை. பேர் லியனகி நயனா ஷானிகா குமாரி. எந்த பேரில் இவங்க இப்போ குவைத்தில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு வீட்டில் வேலைக்கு ஒரு கஃபீல் போட்டிருக்காங்க. ஒரு சகோதரி ரூமில் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்களும் ரூம் எடுத்து வராங்க. அந்த ரூமில் தங்கி இருக்கும்போது வேலை இல்லைன்னு சொல்லவும் அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வீட்டில் வேலைக்கு போடுறாங்க. கடைசியில் நகையை அடிச்சுட்டு ஆள் மாறிடுறாங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? இப்போ السلام عليكم. أنا زوج مال حرمة هذه يسرق ذهب، هذه هندية بدي شنو. أنا يبي ذهب من عند أنت تجيبي ذهب. أنت عارف وين مكان هندية؟ أنت قرابة مال هندية؟ أنت جيبي ذهب. أنت دور هندية وين موجود بالكويت يجيب يرجع ذهب. إذا ما رجع ذهب أنا أودي اسمك واسم الهندية. هذا اسم هندية موجود عند بشرطة الحين، بس اسمك أنت لحد الآن ما وديته. أنت عارف وين مكان هذه هندية. انت عارف وين معلوم مكان هنديه هذه، لان انت توزعينهن وانت تودينهن على الناس. الله يخليك جيبي الذهب قبل نقلب الدنيا عليك فوق تحت. السلام عليكم. اليوم ඔයසික හඬවනේ මාව මේ කරදරින් බේරලා දෙන්න. මට මේ ඔයා මේක දැම්මන YouTube එකට. ඒක යවන උන් සද්ද නැතු ඉඳි උන් හිතන්නේ මං හංගගෙන ඉන්නවා කියලා. මං බොරු කරනවා කියලා හිතන්නේ මහත්තයෝ. අනේ ඔයාට පින් සිද්ධ වෙනවා අප්පා. මාර්ව මේ කියන මට ප්‍රෙෂර් තියෙනවා. ප්‍රෙෂරුත් වැඩි වෙලා තියෙන දැන් ඇත්තමයි. கஃபீல் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டான். நீங்கள் இந்த பெண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க, இல்லைன்னா உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது. உங்களை நான் ஜெயிலில் போட போகிறேன், போலீஸில் போய் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் வேலை பரிதாபம், பாவம், கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாவம் பார்த்து வேலை எடுத்து கொடுத்த பெண்மணி ஜெயிலுக்கு போக போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கும்போது வேலை இல்லை அப்படின்னு சொல்ல இவங்களை பிடிச்சி வேலைக்கு போடுறாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க வளமையாக ரெகுலராக மோக்கத்துக்கு போன அதே வீடு தான் டெம்பரரி வேலைக்கு போன வீடு. அப்போ நம்பிக்கையில் சரி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம நாட்டுக்காரங்களே அப்படின்னு நம்பி வேலைக்கு போடுறாங்க. 1 மாதம் வேலை செய்கிறாங்க, 2வது மாதம் வேலை செய்கிறாங்க, 3வது மாதம் பணத்தை எடுத்துகிட்டு, நகையை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போனதாக தகவல் வருது. ரூமுக்கும் வரல. ரூமில் அவங்களுடைய பேக் மற்ற சாமான்லாம் அப்படியே தான் இருந்திருக்குது. கடைசியில் அங்கேருந்து அதாலேயே போயிட்டாங்க அப்படின்றது தான் இப்போதைய தகவல். இந்த சகோதரி இந்த குற்றச்சாட்டு முன்வச்ச பிறகு இவங்க தொடர்ந்துமே ஃபோன் பண்ணியிருக்காங்க, தேடி இருக்கிறாங்க, பல இடங்களில் தேடி இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இன்னமும் கிடைக்கல. ஆனால் அந்த கபில் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மனைவியின் நகையை கொண்டு வந்து கொடுக்கணும், கொடுக்கலன்னா நிச்சயமாக நான் போலீஸுக்கு போவேன், நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே பிடியாக நிற்கிறாரு. அது யாரை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு? இவங்களை, மற்ற பெண்மணியை, வேலைக்கு போட்டவங்களை. அப்போ இப்போ நான் பாவம் பார்த்து ஐயோ நம்மளோட வேலை செய்கிறாங்க, நம்மளோட ரூமில் இருக்கிறாங்க, நம்ம வேலை செஞ்ச இடம் ஒன்று இருக்குதானே, அதில் போட்டு விடுவோம் அப்படின்னு தான் அவங்க வேலைக்கு போட்டிருக்காங்க. அது கமிஷன் எடுத்தாங்களா, மோக்கத்துக்கு போட்டாங்களா, அது அடுத்த சப்ஜெக்ட். ஆனால் வேலைக்கு போட்டவங்க தான் இப்போ கடைசியில் மாட்டியிருக்காங்க. அக்காமா இல்லாத யாருக்காவது இனிமேல் வேலை எடுத்து கொடுக்குறதுன்னா எல்லாரும் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது நல்லவங்களோ கெட்டவங்களோ இனிமேல் வேலை எடுத்து கொடுக்குறனாலே ஒரு செகண்ட் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன், என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு சிலர் செய்கிற செயலால். சரி, இவங்க திருடலை, இவங்க உண்மைக்குமே நல்லவங்க அப்படின்னா எதுக்காக ஃபோன் ஆஃப் பண்ணணும், எதுக்காக தலைமறைவாகணுன்றது தெரியலை. அடுத்தது இவங்க ஏஜென்ட்டால் அதே வீட்டில் எக்ரிமெண்ட்டில் வந்தவங்களும் இல்லை. ஏற்கனவே அக்காமை இல்லாமல் வெளியில் பாய்ந்து அதுக்கப்புறமா வேலை இல்லாமல் சுற்றி திரிஞ்சு கடைசியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து தாங்கி அந்த இடத்துல இருந்தவங்க சரி நாங்கள் வேலையை போன இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டது. இவ்வளவு தான் சிச்சுவேஷன். இப்போ அவங்க தப்பி ஓடணும், இந்த வீட்டில் நான் இருந்த எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா இப்போ அவங்க அந்த வீட்டிலே அந்த இடத்துலேயே அவங்க வீசாக்கே வேலை செஞ்சுருந்தா ஓகே, இவங்க தான் மோக்கத்துக்கு போனவங்க தானே. ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்றது தெரியலை. ஆனால் இப்போது கடைசியில்
வசமாக மாட்டி இருக்கிறது யார்? இந்த வேலைக்கு போட்டவங்க. கடைசியில் இந்த ஷானிகா குமாரி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுடைய நாட்டுக்கு போகிறதுக்காக பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு தேவையான எல்லா சாமானும் வாங்கி 2 பேக்கேஜை ரெடி பண்ணி, டிக்கெட் மட்டும் தான் போடலை, பேக்கேஜெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்த நிலைமையில் கடைசியில் அந்த பேக்கேஜ் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கஃபீல் ரூமுக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இவங்களுடைய பொருட்களும் இப்போ அங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது. அடுத்ததா இப்போ கடைசியாக என்ன தீர்மானம் எடுத்திருக்காருன்னா, சரி ஓகே இது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். உங்களை நீங்கள் தானே வேலைக்கு போட்டீங்க, இவ தான் எனக்கு அந்த இடத்துல வேலைக்கு கொண்டு வந்து அவங்கள மூவ் பண்ணி விட்டது, காண்பிச்சு கொடுத்தது, இவங்க தான் வேலைக்கு போட்டது, இவங்களை அவங்க வரும் வரைக்கும் இல்லை என்னோட நகைக்குரிய பணத்தையோ இல்லை நகையோ திரும்ப கொடுக்கும் வரைக்கும் அவர் பணம் கூட வேணுன்றாரு, நகை தான் வேணுமா, அதே நகை வேணுமா அவருடைய மனைவியோட. அது வந்து மிச்ச காலத்து நகையாம், பழங்காலத்து நகையாம், அது வந்து அவங்க ஒரு பாரம்பரியமாக வச்சுருந்த நகையாம், அந்த நகை தான் வேணும் அப்படின்னு தான் நிற்கிறாரு. காசு கூட வேணாமா, நகை, அந்த நகை அப்படியே வேணுமா. கிட்டத்தட்ட 1500 2000 தினார் வரைக்கும் பெறுமதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகை தான் வேணும், அதே பொருளை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க, பொருளை கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, எப்படியுமே எக்ஷன் எடுக்க முடியாது இல்லையா. அவர் வந்து கஃபீலும் இல்லை, அவர் ஸ்பான்சர் இல்லாததால் அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நகையை கேட்குறாங்க, நகையை கொண்டு வந்து கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, நகையை கொடுக்கலன்னா இவங்க தான் மாட்ட போகிறாங்க. யோசித்து செயல்படுங்க. இனிமேல் வீட்டை விட்டு பாயிறதா இருந்தாலும் யோசிங்க. அதே மாதிரி பாவம் புண்ணியம் பார்த்து வேலை போட்டு கொடுத்தா, நீங்கள் வேலை செஞ்ச இடம் பழகின இடம் அப்படின்றதில் ஏதாவது ஒரு இடத்த தேடி பிடிச்சி வேலை எடுத்து கொடுத்தா, கடைசியில் இதை மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போனாங்கன்னா சிக்கிறது யார்? ஏன்னா இவங்க செஞ்சதுக்கான ஒரு காரணம், நான் சும்மா ஒரு லாஜிக்கு சொல்கிறேன். இவங்க அக்காமா இல்லை, அந்த வீட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இவங்க தப்பி ஓடினா கூட இவங்களோட எந்த ப்ரூஃபுமே அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சி கூட இந்த சகோதரி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அக்காமா இல்லை, இவங்களை பற்றி என்னை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இவங்களுக்கு தெரியாது, ஷானின்ற பேர் மட்டும்தான் தெரியும், எங்கே தேடி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற நினைப்பில் பண்ணினாங்களோ தெரியலை. ஆனால் இவங்க அந்த சகோதரி வேலைக்கு போட்டவங்களை பற்றி சிந்திக்காமல் விட்டுட்டாங்க. கடைசியில் இந்த பாபா வந்து இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாரு. மோக்கத் வேலைக்கு போடுறவங்க உங்களுடைய நிலைமை கடைசியில் இதுவாக கூட அமையலாம் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக தயவு செய்து அக்காமா இல்லாமல் வெளியில் இதுக்கு பிறகு இருக்காதீங்க. இருந்தாலும் ஒரே வீட்டில் பல வருட காலமாக வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு சிஐடியில் பிடிப்பட்டோ இல்லை எதிர்வரும் நாட்கள் இன்ஷா அல்லாஹ் பொது மன்னிப்பு ஒன்று கொடுத்தாலோ அந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி நாட்டுக்கு போக பாருங்கள். மற்றும்படி தயவு செய்து இந்த மாதிரியான அநியாயங்கள் செய்யாதீங்க. கடைசியில் இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரி வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சிலானி அப்படின்றது இனிமேல் பேரே கெட்டு போச்சு. பல குரூப்புகளில் பல குவைத்துகள் வந்து இதை பார்த்துருக்காங்க, என்னுடைய கஃபீல் உட்பட பார்த்துருக்காங்க. இந்த தகவல் என்னுடைய கஃபீல்ற வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு குரூப்பில் ஷேர் ஆகும் தான் நான் உடனே எடுத்து என்னடா இது குவைட்டி குரூப்பில் இப்படி ஒரு ஃபோட்டோவோட ஷேர் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் இதுதான் மேட்டர். இது ஒரு திருடி, சிலானி கண்டுபிடிச்சி கொடுங்க, யாரையாவது வீட்டுக்கு வேலைக்கு வந்தானா எனக்கு கால் பண்ணுங்கள், நகையை திருடிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்து வாய்ஸ் போட்டு வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலில் போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவில் இருக்குது வாய்ஸ். இப்படி நகையை திருடிட்டு போயிட்டா ஹராமி அலிபாபா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ட்ரெஸ்ஸு போட்டாலும் அம்மனமாக நிற்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்னால் ஒரு கெத்தாக ஒரு கௌரவமாக மெயின்டைன் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சில கீழ்த்தரமான செயல்கள் செய்யக்கூடிய நபர்களால் எல்லாருக்குமே கெட்ட பேர், அவமானம், வெக்கம். தயவு செய்து இவங்களை பற்றின தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக அந்த நான் இப்போ முன்னாடி போட்டிருக்கிற அந்த நம்பர் வந்து கஃபீலுடைய நம்பர், அவருக்கு சரி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லை இவங்களை பற்றி ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சால் தயவு செய்து என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஊடாக சரி தொடர்பு கொண்டு இந்த தகவலை தாங்க. மனசே அப்படியே அந்த இறுகி போன மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் 2 பேர் செஞ்சிட்டாங்க இந்த தவறு, ஆனால் வரக்கூடிய எல்லாரையுமே கெட்டவங்களாகத்தான் பார்ப்பாங்க. யார் வந்தாலும் சிராணின்றாலே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்படிப்பட்டவங்களா திருடங்களா அப்படின்னு. நம்ம 100 வருஷம் அந்த இடத்துல வேலை செஞ்சுருந்தாலும் சரிதான், உயிரை கொடுத்து ஆயுஷ் முழுக்க அதே இடத்துல வேலை செஞ்சுருந்தாலும் சரிதான்.
ஒருத்தர் செஞ்சிட்டா போதும், அந்த மொத்த கம்யூனிட்டியுமே. இப்போ ஸ்ரீலங்கா சிலானி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சிலானிக்குமே கடைசியில் கெட்ட பேர் தான். இப்போ உங்களுக்கு தெரியுமா, இந்த பிலிப்பீனி குழந்தையை கொன்றது அந்த மாதிரி ஒரு தகவல் வந்ததுக்கு பிறகு எத்தனை வீடுகள் இன்றைக்கி கேமரா போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? எத்தனை சகோதரிகள் என்று சொன்னாங்க பிலிப்பீனி குழந்தை பார்க்குறதுக்கு இருக்கிற உடனே இன்றைக்கி எல்லாமே வீட்லேயுமே எங்கள் ரூம்லலாம் கேமரா போட்டுப்பட்டுது அப்படின்னு. இதுதான் நிலைமை. ஒருத்தர் செஞ்சால் போதும் தவறு, அனைவருக்குமே கெட்ட பேர். இவங்களை பற்றின தகவல்கள் தெரிஞ்சால் தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கவனமாக இருங்க.